கோடீஸ்வர யோகம் தரும் மகாலட்சுமியின் ஏலக்காய் மாலை வழிபாடு செய்வது எப்படி? மகாலட்சுமியின் அம்சம் சில பொருள்களில் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதில் கிராம்பு மற்றும் ஏலக்காய் போன்றவையும் அடங்கும். இதை சமையலுக்கு பயன்படுத்துவதால் சாதாரண பொருள் ஆகிவிடாது. கிராம்பும் ஏலமும் மூலிகை வகையை சார்ந்த தாவரங்கள். மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் விருப்பமான பொருள்களில் இவை அடங்கும். இவை இரண்டையும் வைத்து செல்வ வளத்தை பெருக்குவது எப்படி என்பது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். சிலருக்கு செல்வத்தின் மேல் பிரியம் அதிகளவு இருக்கும். இது எல்லோருக்கும் இருப்பதுதான். யாருக்குத்தான் செல்வந்தராக விருப்பமில்லாமல் இருக்கும்? ஆனால் தன் குடும்பத்தில் லட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அதிகமாக ஆசை இருக்கும். லட்சுமியை வசியம் செய்ய பலவிதமான வழிகள் உண்டு. பணம் சம்பாதிப்பது கடினமான காரியம் என்றால் அதைவிட சேர்த்த பணத்தை நிலைக்க வைப்பது கடினமானதாக இருக்கிறது. ஒரு பக்கம் பணம் வந்து கொண்டே இருந்தாலும் மறுபக்கம் அது நிலைக்காமல் தேவையற்ற வழிகளில் கரைந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுதல், எந்திரங்கள் பழுது பார்த்தல், வண்டி வாகன செலவுகள் என்று எதிர்பாராத செலவுகள் உண்டாகி கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அப்படிப்பட்ட இல்லத்தில் மகாலட்சுமியின் அருள் இல்லை என்பதுதான் அர்த்தம். லட்சுமியின் அருளை பெறுவதற்கு சுலபமான வழிபாடு ஒன்று உள்ளது. அது என்னவென்று பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைக்குரிய ஏற்பாடுகளை செய்த பின் குத்துவிளக்கு ஒன்றை ஏற்றி தனியே பூஜை அறையில் வைக்கவும். விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளவும். விளக்கின் பாதத்தை சுற்றி பூக்களால் அலங்காரம் செய்து வையுங்கள். பூக்களில் மல்லிகை கட்டாயம் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். பின்னர் கிராம்புகளை 54 அல்லது 108 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே எண்ணிக்கையில் ஏலக்காயையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏலக்காயை ஊசி நூல் கொண்டு கோர்த்து மாலையாக செய்து கொள்ளுங்கள். கிராம்பை பூ கட்டுவது போன்று ஒவ்வொன்றாக வைத்து கட்டிக்கொள்ளுங்கள். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், காய்ந்த திராட்சை முத்துக்கள், மாதுளம்பழம், நெல்லிக்கனிகள் இவற்றை ஒரு தட்டில் வைத்து விளக்கின் முன்னால் வைத்து கொள்ளுங்கள். வெற்றிலை பாக்கு பழம் வைத்து அதன் மீது 501 ரூபாய் காணிக்கையாக வைக்கவும். இந்த 2 மாலைகளையும் விளக்கிற்கு சாற்றி விளக்கின் 5 முகங்களிலும் தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் மேலே குறிப்பிட்டுள்ள நேரத்தில் செய்ய வேண்டும். தொடர்ந்து 21 வாரங்கள் இந்த வழிபாட்டை முறையாக செய்து வருவதன் மூலம் குபேர யோகத்தை அடையலாம் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மாலைகளை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அதன் நிறமும் மணமும் மாறும் பட்சத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை செய்ய முடியாத நிலையில் பௌர்ணமி அன்று கட்டாயம் செய்யலாம். மகாலட்சுமி உங்களது வீட்டில் வாசம் செய்ய இந்த பூஜை முறை சிறந்த பலனளிக்கும் என்பது சந்தேகமில்லை. முழு நம்பிக்கையுடன் செய்து பயனடையவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.